ஓம் சாந்தி. ஒருவருடைய பெயர் ஹேசல் பெயின். முழு யஜ்யத்தில் இப்படியான பெயர் இவருக்கு மட்டுமே உள்ளது. ஹேசல் என்றால் ஹேசல் நட்டுக்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆகும். ஹேசல் நட்ஸ், அதாவது நம்ம கொண்ட கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஹேசல் நட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ்ல ஒன் ஆஃப் த வெரைட்டி அது. இப்படி ஒரு பேர் வச்சிருக்கிற ஒரு பெஹன் இருந்தாங்களாம். இன்று பட்டியின் கடைசி நாள். நாம் இப்போதாவது நமக்கே ஒரு சவால் கொடுத்தால் நமது மூளையின் செல்கள், நியூரான்கள் ஆக்டிவ் ஆகி நமது ஒருமைப்பாடு அதிகரிக்கும். அதனால் மூளைக்கு தொடர்ந்து சவால் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இன்று கடைசி நாள். சில சவால்களை நாம் எடுப்போம். 3வது பாயிண்ட் என்ன? ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெறுவது. ஆகவே கைகளை இவ்வாறு செய்வோம். இதிலிருந்து 1, 2, 3, 4 முறையாகிவிட்டது. பிறகு எதிராக 1, 2, 3, 4 இரண்டும் சேர்த்து இங்கிருந்து அப்படியே. சரியா? இப்போது அதனுடன் வார்த்தைகளை சேர்ப்போம். ஆசீர்வாதத்தை கொடு, ஆசீர்வாதத்தை எடு, சுகத்தை கொடு, சுகத்தை எடு. திரும்ப ஆசீர்வாதத்தை கொடு, ஆசீர்வாதத்தை எடு, சுகத்தை கொடு, சுகத்தை எடு. இப்போது வேகமாக சொல்லுங்கள். ஆசீர்வாதத்தை கொடுங்கள், ஆசீர்வாதத்தை எடுங்கள், சுகத்தை கொடுங்கள், சுகத்தை எடுங்கள், ஆசீர்வாதத்தை கொடுங்கள், ஆசீர்வாதத்தை எடுங்கள், சுகத்தை கொடுங்கள், சுகத்தை எடுங்கள். இதனால் என்ன நடக்கிறது என்றால், நமது வலது மூளை இடது பகுதியை கட்டுப்படுத்துகிறது, இடது மூளை வலது பகுதியை கட்டுப்படுத்துகிறது. இரண்டுக்கும் ஒரே நேரத்தில் ஆணை கொடுக்கிறோம். ஆகவே இது மூளைக்கு ஒரு சவால். அது சவாலை பெறும் உடனே ஒருமைப்பாடு அதிகரிக்கிறது. அதாவது நம்ம ரைட் ஹேண்ட்ல 4 விரல் நீட்டணும், லெஃப்ட் ஹேண்ட்ல 4 விரல் நீட்டணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது ரைட் ஹேண்ட்ல 4ஐயும் சொல்லணும். அடுத்து லெஃப்ட் சைட் சொல்லும் போது லெஃப்ட் ஹேண்ட்ல 4 விரல் இருக்கணும். அது மாதிரி நம்ம மாத்தி மாத்தி சொல்லும் போது அது ஒன்னொன்னு கட்டுப்பாட்டுல வந்துருது இல்லையா? நம்ம ரைட் இப்ப மடக்கணும்னா லெஃப்ட் அப்ப விரிச்சிருக்கணும். லெஃப்ட் மடக்கணும்னு நினைச்சா ரைட் விரிச்சிருக்கணும். அது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பிரதர் செய்ய வைக்கிறாரு. இரண்டுக்கும் ஒரே நேரத்தில் ஆணை கொடுக்கிறோம். ஆகவே இது மூளைக்கு ஒரு சவால். அது சவாலை பெறும் உடனே ஒருமைப்பாடு அதிகரிக்கிறது. நியூரான்கள் செயல்பட ஆரம்பிக்கின்றன. நமது கற்றல் திறன் திடீரென அதிகரிக்கிறது. இதையும் தாண்டி மேலும் செய்ய வேண்டும் என்றால் இரண்டையும் ரிவர்ஸ் செய்து இங்கிருந்து இதை தொடங்க வேண்டும். இது இங்கிருந்து இது எதிராக தொடங்க வேண்டும். ஒன்று எதிராக, ஒன்று நேராக, இரண்டையும் இரு பக்கத்திலும் எதிராக செய்ய வேண்டும். மேலும் சொல்லுவதையும் மறக்காதீர்கள். ஆசீர்வாதத்தை கொடுங்கள், ஆசீர்வாதத்தை எடுங்கள், ஆசீர்வாதத்தை கொடுங்கள், ஆசீர்வாதத்தை எடுங்கள், சுகத்தை கொடுங்கள், சுகத்தை எடுங்கள். இது 3வது பாயிண்ட். அதன் பிறகு 2வது பாயிண்ட் என்ன? மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன? அது சிறந்த சங்கல்பம். அதாவது அவ்யக்த முரளில பாபா சொன்னார் இல்லையா, அதை வச்சு பிரதர் அதுக்கான ஆக்டிவிட்டி சொல்லிட்டு இருக்காரு. ஆகவே இன்று முழு நாளும் மதுபனில் இருப்பவர்கள் மதுபனில் உள்ள அனைத்து கட்டிடங்களிலும் எங்கு எந்தெந்த ஸ்லோகன்கள் எழுதப்பட்டுள்ளனவோ அவற்றை படிக்க வேண்டும். படிப்பதற்காக மட்டுமல்ல, மனப்பாடம் செய்ய வேண்டும். மனப்பாடம் செய்வதற்காக மட்டுமல்ல, எது எங்கு எழுதப்பட்டுள்ளது என்பதையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். எங்கும் அதிக சுமை கொடுக்க வேண்டாம். மெதுவாக முதலில் ஒரு சுவற்றில் பார்த்து எங்கு என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை கவனிக்க வேண்டும். சரியா? உதாரணமாக ஓம் சாந்தி பவனில் வலது பக்கம் என்ன எழுதப்பட்டுள்ளது? பவித்ரதாவை பற்றி எழுதப்பட்டுள்ளது இல்லையா? சிவ பகவான் வாக்கியம் என்று. வெளியே இல்லை, அது உள்ளேதான் இப்போது கூட உள்ளது. அதை எழுதியவர் எந்த மொழியை சேர்ந்தவராக இருக்கலாம். அதில் லா எப்படி எழுதப்பட்டுள்ளது பாருங்கள். நாம் எழுதும் இந்த ஹிந்தி லா அல்ல, அதில் இருக்கும் லா மராத்தி லா போல உள்ளது. அதனால் எழுதியவர் மராத்தியாக இருக்கலாம். அடுத்து ஷா எப்படி எழுதப்பட்டுள்ளது? அங்கு இருக்கும் ஷா ஹிந்தி ஷா, ஆனால் அதில் எழுதப்பட்டிருப்பது மராத்தி ஷா. இது ஹிந்தி ஷோ அல்ல. ஆகவே இன்று நாம் கவனிக்க வேண்டியது என்ன? எங்கெங்கு என்ன எழுதப்பட்டுள்ளது. அதாவது நம்ம தமிழ்ல கூட அந்த காலத்துல லை நை ஒரு மாதிரி போடுவாங்க, நான் ஒரு மாதிரி போடுவாங்க. அதே மாதிரி இங்க ஹிந்தியும் மராட்டியும் வெவ்வேறு எழுத்துக்கள் கொஞ்சம் எழுத்து மாறுபடுது. அதை பிரதர் அந்த டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஹிந்தியில சிவ் பகவான் உவாச் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா,
அதை வந்து எப்படி எழுதியிருக்காங்க, அந்த எழுத்து வந்து ஹிந்தியில இல்லாம மராட்டியில இருக்கு. அப்ப அதை எழுதியவர் வந்து ஒரு மராட்டியரா இருக்கலாம் அப்படிங்கறத பிரதர் சொல்லிட்டு இருக்காரு. அதை நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. வெளியே இருப்பவர்கள் கீதா பாடசாலாவில் என்ன எழுதப்பட்டுள்ளது, அல்லது உங்கள் வீட்டில் வெவ்வேறு இடங்களில் என்ன ஸ்லோகன்கள் இருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். இவையெல்லாம் சிறந்த சங்கல்பத்தின் பொக்கிஷம்தான். அங்கே பண்டாராவில் கீழே என்ன எழுதப்பட்டுள்ளது, இது பிரம்மா போஜன் என்று. இது துக்கத்தை நீக்கும் உணவு. இதில் ஆசீர்வாதம் உள்ளது, மருந்தும் உள்ளது. ஒவ்வொரு துகளும் முத்திரை போல உள்ளது. முரளியின் தேதி என்ன எழுதப்பட்டுள்ளது, 16/1988. ஆகவே எங்கு என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை கவனிக்க வேண்டும். இங்கே இது எழுதப்பட்டுள்ளது, அங்கே அது எழுதப்பட்டுள்ளது என்று பார்த்து கொள்ள வேண்டும். பின்னர் சில நேரங்களில் திடீரென கண்களை மூடி அதை நினைவில் கொள்ள முயற்சிக்க வேண்டும். சரி, இது இன்று 2வது வேலை. இன்று 3வது வேலை என்ன? பாயிண்ட் நம்பர் 4. கருணை உள்ளமுடையவராக வேண்டும், நன்மை செய்பவராக வேண்டும், மாஸ்டர் வள்ளலாக வேண்டும். இவை எத்தனை சொற்கள்? 3. இந்த 3 சொற்களில் ஒவ்வொரு எழுத்தையும் ஒரு கலரில் எழுத வேண்டும். அதாவது ஹிந்தியில வந்து ரஹம்தில், கல்யாண்காரி, மாஸ்டர் தாதான்னு சொல்றாங்க. நம்ம வந்து கருணை உள்ளமுடையவர், நன்மை செய்யக்கூடியவர், மாஸ்டர் வள்ளல்னு சொல்றோம். இங்க பிரதர் வந்து ஹிந்தியில அந்த கலர்ல ஒவ்வொரு எழுத்தை எப்படி எழுதணும்னு சொல்றாரு. அதை நம்ம அப்படியே தமிழ்ல வந்து ஃபாலோ பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ரா ஒரு கலரில், ஹா ஒரு கலரில், மா வேறு கலரில், தில் வேறு கலரில், இப்படி ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனி கலரில் எழுத வேண்டும். சரியா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு கருணை உள்ளம் உடையவர் அப்படின்னு நம்ம எழுதுறோம்னா கா ரூ, கா ஒரு கலர்ல, ரூ ஒரு கலர்ல, நை ஒரு கலர்ல, ஊ ஒரு கலர்ல, இல் ஒரு கலர்ல, அந்த மாதிரி நம்ம எழுதணும். மாஸ்டர் தாதா எது இருந்தாலும் ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனி கலரில் எழுத வேண்டும். இது 3வது. முதல் வேலை என்னவென்றால் ரிவர்ஸ் வார்டு, அதாவது கவலையற்ற மகாராஜா, அதை தலைகீழாக எழுத வேண்டும். ஹஷதாப ஹஷதாப், அதாவது பாட்ஷா அப்படிங்கிற வார்த்தைய திருப்பி எழுதணும் அப்படின்னு பிரதர் சொல்றாரு. அப்போ கவலையற்ற மகாராஜா அப்படின்னு நம்ம சொல்றோம்னா தமிழ் வார்த்தையை நம்ம திருப்பி எழுதணும், ரிவர்ஸ்ல இருந்து எழுதிட்டு வரணும். மனதில் படிப்பது ஒன்று, எழுதுவது ஒன்று. மனதில் தலைகீழாக சிந்திக்க வேண்டும். உங்கள் பெயரை எடுத்துக்கொண்டு தலைகீழாக சிந்திக்க வேண்டும். உதாரணமாக சுஷீலா என்றால் அதை தலைகீழாக நினைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுடையதை சிந்திக்க வேண்டும், எழுத வேண்டாம். இது ஒரு ஸ்கில். இப்போ நம்ம மூளைக்கு வந்து இந்த பயிற்சியை வந்து பிரதர் கொடுக்க சொல்றாரு. நம்முடைய பேரை வந்து ரிவர்ஸ்ல வந்து கையில எழுதாம மூளையிலேயே வந்து சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவை அனைத்தும் மூளைக்கான பயிற்சிகள். இதனால் மூளை கூர்மையாகிறது. ஆகவே ஹாஷாதாப ரிக் ஃபீப் பேஃபிகர் பாட்ஷா இதை எழுத வேண்டும். கடைசியாக முக்திதாமத்தின் கதவு திறக்கும் வழி என்ன? மிகவும் விரிவான வைராகியம். ஆகவே முக்திதாமத்தின் கதவு திறக்கப்படுகிறது. அதை விஷுவலைஸ் செய்ய வேண்டும். நம்ம கண்ணு முன்னாடி அதை நினைச்சு பார்க்கணும்னு சொல்றாரு. மிகவும் தெளிவாக கற்பனை செய்ய வேண்டும். கற்பனை செய்யும் போது அதன் நிறம் என்ன, அளவு என்ன, அது எவ்வளவு பெரியது, எங்கு அது உள்ளது, எந்த நிறத்தில் உள்ளது, அது எப்படி திறக்கிறது, மெதுவாக திறக்கிறது. மேலும் கற்பனை செய்யும் போது சவுண்ட் எஃபெக்டையும் சேர்க்க வேண்டும். பிரதர் வந்து எவ்வளவு டீடைலா சொல்றாரு பாருங்க. அதாவது முக்தி தாமத்துடைய கதவு திறக்குது. அந்த கதவை வந்து தெளிவா கற்பனை பண்ணுங்கிறாரு. அதை எப்படியெல்லாம் கற்பனை பண்ணணுங்கிறது தான் இப்ப நமக்கு சொன்னாரு. வானிலை எப்படி இருக்கிறது, சவுண்ட் எஃபெக்டை சேர்க்க வேண்டும், நிறத்தையும் சேர்க்க வேண்டும். எவ்வளவு விஷுவலைசேஷன் தெளிவாக, எவ்வளவு விஷுவலைசேஷன் தெளிவாகவும் உயிரோட்டமாகவும் இருக்கிறதோ அவ்வளவு அனுபவம் கிடைக்கும். ஆங்கிலத்தில் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் என்ற ஒரு புத்தகம் உள்ளது. சக்தி கவான் எழுதியது. விஷுவலைசேஷனுக்கு மிக சிறந்த புத்தகம். விஷுவலைசேஷனை எப்படி வளர்த்து கொள்ளலாம், ஒரு சிறிய புத்தகம். ஹிந்தியில் உள்ளது, ஆங்கிலத்திலும் உள்ளது. கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் நம்முடைய கற்பனை தெளிவாக இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. ஏனெனில் நாம் கற்பனை செய்வது மெதுவாக உருவாக தொடங்குகிறது, அது தானாகவே நடக்க தொடங்குகிறது. ஆகவே இவைதான் இன்றைய ஹோம்வொர்க். மேலும் இன்று பட்டியின் கடைசி நாள். நாளை முதல் புதிய பட்டி தொடங்கும்.
இந்த பட்டியின் ஒரு அனுபவத்தை நாம் பகிர்கிறோம். இது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. அதாவது அவ்யக்த முரளியினுடைய பட்டி நடந்தது இல்லையா, அந்த வட்டியினுடைய அனுபவத்தை பிரதர் சொல்ல வராரு. இந்த பேச்சாளர்கள் 30 அல்லது 31 பேச்சாளர்கள் அவர்கள் வகுப்பு நடத்தும் போது நாம் அங்கே உட்கார்ந்திருக்கிறோம். அவர்கள் கூறும் 5 பாயிண்டுகள் என்ன என்பதை முன்பே தெரியாது, அங்கே உட்கார்ந்தபடியே தெரிகிறது. பின்னர் அந்த 5 பாயிண்டுகளை எழுத வேண்டும், வகுப்பை கேட்க வேண்டும், எழுதிக்கொண்டே அதன் ஹோம்ஒர்க் என்ன என்பதை அங்கேயே உருவாக்க வேண்டும். இந்த பாயிண்ட்டுக்கு இது ஹோம்ஒர்க், அந்த பாயிண்ட்டுக்கு அது ஹோம்ஒர்க் என்று. பின்னர் அங்கிருந்து உடனே ரூமுக்கு சென்று அதை சரியான வடிவில் அமைக்க வேண்டும். ஏனெனில் பல ஐடியாக்கள் அங்கேயே உட்கார்ந்த போது வருகிறது, இது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும் என்று. மேலும் இந்த 31 நாட்களுக்கு 31 ஹோம்ஒர்க்கள் அனைத்தும் வேறுபட்டவை, ஒன்று மற்றொன்றுடன் ஒத்திருக்காது. ஒவ்வொரு நாளும் 5. அது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. பின்னர் அதை ஹிந்தியில், அதன் பிறகு ஆங்கிலத்தில் பொருத்தமான படங்களுடன் குழுவில் போஸ்ட் செய்வது, இவை அனைத்தும் ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. நாளை முதல் தொடங்கும் பட்டி. இப்போது நாம் எங்கே இருக்கிறோம் என்றால், நமது 2004 முடிந்து விட்டது. 1970 முதல் தொடங்கிய பயணம் 2004 வரை வந்தது. எத்தனை இருந்திருக்கும்? அதில் சில முரளிகள் மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டன. ஏனெனில் நாம் தவல் கிராந்தி ஒரு பியூரிட்டி முழு சீரியஸை நடுவில் எடுத்தோம். அதில் வந்த முரளிகளை மீண்டும் எடுத்தோம். அதனால் இது ஏற்பட்டது. அதாவது 1970 முரளியிலிருந்து இப்ப 2004 முரளி வரைக்கும் முரளியினுடைய அந்த பட்டி பினிஷ் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லி பிரதர் சொல்றாரு. சோ நாளைக்கு தொடங்க போற அந்த புதிய பட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய தலைப்பு என்னன்னா மனாஹை என்றால் அதுவே தலைப்பு, அதாவது மனாஹை அதுதான் தலைப்புன்னு சொல்றாரு. 21 நாள் பட்டி. ஒவ்வொரு நாளும் முரளி எடுக்கப்படும். முரளி நேரம் 5:30 மணிக்கு தொடங்கும். சரியா 6 மணிக்குள்ள எல்லாரும் அட்டன் முடிஞ்சுட்டா நல்லது அப்படின்னு சொல்றாரு. இதனோட டீட்டெயில்ஸ் பிரதர் நமக்கு சொல்லிட்டு வராரு. நாளையில இருந்து மனாஹை அப்படிங்கிற புதிய பட்டி 21 நாட்களுக்காக தொடங்குது. 5:30 மணிக்கு அந்த பட்டி தொடர்ந்துரும். இதுக்கப்புறம் என்னன்னா, இதுல யாரும் ரிவிஷன் பண்ண மாட்டாங்களாம். இப்ப நமக்கு இந்த கிளாஸஸ் ரிவைஸ் பண்றாங்க இல்லையா, ஒவ்வொரு 2 அவ்யக்த முரளி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரிவிஷன் யாரும் பண்ண மாட்டாங்க, பாயிண்ட்ஸ் யாரும் சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. மேலும் முக்கியமாக முரளியின் தலைப்பு மனாஹை, அதாவது ஒவ்வொரு முரளியிலிருந்தும் 3 தடை பாயிண்ட்டுகளை எடுக்க வேண்டும். என்ன செய்யக்கூடாது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். உதாரணமாக முதல் அவ்யக்தவாணி 18 ஜனவரி 2005 உள்ளது. அதில் உடல் உணர்வில் வரக்கூடாது, அலட்சியம் செய்யக்கூடாது, உலகின் ஆத்மாக்களிடம் உதாசீனமாக இருக்கக்கூடாது, அவர்களின் குரலை கேட்க வேண்டும். அதாவது என்ன செய்யக்கூடாது என்பதையே பாயிண்ட்டுகளாக எடுக்க வேண்டும். மொத்தம் 3 பாயிண்ட்டுகள், அதை தடை பாயிண்ட்டுகள் என்று சொல்வோம். மனாஹை என்றால் என்ன செய்யக்கூடாது என்று கூறப்பட்ட விஷயங்கள். இது மூளைக்கு ஒரு கவனமாகும். நாம் செய்ய வேண்டியவற்றில் கவனம் இருக்கும். ஆனால் செய்யக்கூடாததை தேடும் போது மூளை வேகமாக செயல்படும். ஏனெனில் முரளியில் இதை செய் அதை செய் என்று இருக்கும். ஆனால் இதில் இருந்து என்ன செய்யக்கூடாது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இது ஒரு கூடுதல் வேலை. அதனால் மனம் அதிகமாக செயல்படும். ஆகவே ஒவ்வொரு முரளியில் இருந்தும் என்ன எடுக்க வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதிலிருந்து 3 தடை பாயிண்ட்டுகளை எடுக்க வேண்டும். do not to do things, அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத எழுதுங்க, செய்யுங்க. நல்லது. நாளைக்கு நம்ம இந்த பட்டி முடியறதுனால இந்த பட்டியினுடைய எக்ஸ்பீரியன்சஸ், யார் யாரெல்லாம் இந்த பட்டியில பேசினாங்க, கிளாஸஸ் எடுத்தாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட்ஸ், அவங்கள பேச வைக்கிறது, அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்றது, ஒவ்வொருத்தவங்க என்ன கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் பிரதர் சொல்லிட்டு இருக்காரு. நாளைக்கு ஒரு புதிய பட்டி ஆரம்பமாகுது. நம்ம எல்லாருமே தயாராகும் அதுக்கு. ஓம் சாந்தி.